இன்னைக்கு நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே லக்ஷ்மி தாங்க. கொஞ்சம் விட்டா இந்த உலகம் இயங்கறதுக்கே காரணம் லக்ஷ்மி தானே சொல்லுவா போல. போன தடவை செஞ்ச மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசாம உங்க காரியத்தை மட்டும் செய்யுங்க. ஓகே? அதெல்லாம் சரிடா. போன்ல பேச போற அந்த பொண்ணு யாரா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நான் பாத்துக்கிறேன். என்ன போ, தைரியமா போ. ரூமுக்கு போனா ஆசையோட இருக்கிற இந்துக்கு என்ன பதில் சொல்றது? யோசிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். திரு, இங்க வா. எங்க கிளம்பிட்ட? போயிட்டு வா, போ. நான் நந்தினியும் வெற்றியும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக அவங்கள விட்டு விலகி வந்ததெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் விட்டு விலகிடுறேன்னு அவ சொல்றா. இதுக்காக தானா நான் வெற்றிக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நடிச்சேன்? இத பாரு, உனக்கு கல்யாணம் ஆகாததுனால தானே அவ அப்படியெல்லாம் பேசுறா. பேசாம நீ சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்ககிட்டயே அவ அப்படியெல்லாம் பேச போறா. மா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நீ நினைச்சதை நான் செய்யணும் நீ நினைக்கிறியா? முடியாதுமா. அப்பா வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம், என்கிட்டயும் நீ கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாது. இந்த இன்விடேஷன்ல பெஸ்ட் டிசைன் எதுன்னு செலக்ட் பண்ணி சொல்லுங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம்? என்னப்பா, எனக்கும் லட்சுமிக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு உண்டான டிசைன், அதோட மாடல்ஸ் பா இதெல்லாம். கல்யாணமா? ஒரு நிமிஷப்பா. டேய், அந்த மண்டபம் அவைலபிள் இருக்குல்ல? எத்தனை பேர் உட்காந்து சாப்பிடலாம்? டைனிங் ஹால் பெருசா? ஒரு 400-500 பேர் உட்காந்து சாப்பிடலாமா? கார் பார்க்கிங் பெருசா இருக்கா? ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசியா? டேய், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த ஹாலை புக் பண்றா. ஓகே? பைடா. பா, கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்ப்பா. அட் எ டைம் 1000 பேர் உட்காந்து சாப்பிடலாம்ப்பா. பா, ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி. சிங்கப்பூர்ல என்னோட ஒர்க் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மேரேஜுக்கு வருவாங்க. இந்த கல்யாணத்துல நம்ம ஸ்டேட்டஸை காட்டுறோம்ப்பா. அப்பா, என் கல்யாணத்துக்கு நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்துருவாங்கல்ல? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நேத்து லட்சுமி பேசுனதை கேட்டுமா இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ற? ஆமா, நம்ம 2 பேரும் தானே சேர்ந்து கேட்டோம். அவதான் கல்யாணமே வேண்டான்னு சொல்றாளடா. அப்பா, அவ என்ன சொன்னா என்ன?
அவன் நினைக்கிறத அவ சொல்றா, நான் நினைக்கிறத நான் செய்யறேன். இங்க பாருங்க, நான் லட்சுமியை லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவ தான் என் லைஃப். இந்த பத்திரிக்கையில என் பேருக்கு பக்கத்துல அவ பேர் தான்ப்பா. சந்தோஷ் விஸ் லக்ஷ்மி. எப்படி இருக்கு? டேய், நீ இப்படி சொல்ற, ஆனா லட்சுமி மனசு மாறுற மாதிரி தெரியலையேடா. அப்பா, தண்ணிய கூட ஜல்லடையில அள்ள முடியும். அது பனிக்கட்டி ஆகுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா. நான் லட்சுமிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். திடீர்னு வந்து லட்சுமி ஐ லவ் யூ சொல்லிட்டா, மண்டபம் இன்விடேஷன்லாம் எங்க போறது? அதான் அதுக்கு தான் இந்த முன்னேற்பாடு. நீ போட்டிருக்கிற பிளான் எல்லாம் பார்த்தா 20-30க்கு மேல தாண்டும் போல இருக்க. ஆகட்டும், கடனை உடனே வாங்கி செலவு பண்ணுங்க. அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அப்பா, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு சிங்கப்பூர்ல இருந்து பணம் சம்பாரிச்சு அனுப்பிச்சல. இப்போ நீங்க மலேசியால ரிங்கர்ஸ் இந்தியன் மணியோட ரொம்ப கம்மி. சார்ஜா போய் சம்பாரிங்க, கடன் அடைச்சிடலாம். அட பாவி, லட்சுமி சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன இந்த ஊரை விட்டு விரட்டுறியேடா. அப்பா அப்பா அப்பா, அப்பதானே இப்ப நானும் லட்சுமி தனி கொடுத்தனம் பண்ண முடியும். எனக்கா இந்த தியாகத்தை கூட செய்ய மாட்டீங்களா என்ன? ஏண்டா, இது உனக்கே ஓவரா தெரியல? நீங்க சின்ன வயசுல என்ன சொல்லி வளர்த்திருக்கீங்க? ஒரு விஷயத்து மேல அதிக ஈடுபாடு வச்சிருந்தா அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அப்பா, நான் லட்சுமி மேல அதிக ஈடுபாடு வச்சிருக்கேன்ப்பா. நிச்சயமா லட்சுமி எனக்கு கிடைப்பா. ஊரே மெச்சுக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நீங்க தான் நடத்தி வைக்கிறீங்கப்பா. வரட்டுமா? டேய் சந்தோஷ், சொல்லுங்கப்பா. நீ சொன்னது கரெக்ட் தான்டா. ஒண்ணுத்துக்கு மேல ஈடுபாடு முழுசா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கும். உனக்கு கண்டிப்பா லட்சுமி கிடைப்பா. அதை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூப்பா. பை. ஓகே, go have a nice sleep. Good night. Good night பா. இது எப்படி இருக்கு? அத்தை, மாமா, வாடா எடுத்துக்க. தேங்க்ஸ் அண்ணே. அத்தை, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. என்ன அத்தை? இருமா, லட்சுமியை வெற்றியும் வந்துட்டோம். இந்த வீட்டு மூத்த மருமக என்கிட்ட கூட சொல்லாம லக்ஷ்மி கிட்ட என்ன சொல்ல போறாங்க நானும் பாக்குறேன். என்னத்த இதெல்லாம்? ஒரே பொண்ணுங்க போட்டோவா இருக்கு. லட்சுமி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லலான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே பாத்துட்ட. சரி, இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. சும்மா அப்படியே பாருமா. எதுக்கு அத்தை? முதல்ல உனக்கு பிடிச்ச பொண்ணை செலக்ட் பண்ணு. லட்சுமி வந்ததுக்கு அப்புறம் எதுக்குன்னு சொல்றேன். அம்மா, இதோ லட்சுமி வெற்றி வந்துட்டாங்க. இப்போது நீங்க சொல்லணும்னு நினைச்சதை சொல்லுங்க. தேன்மொழி, அந்த போட்டோவை லட்சுமிகிட்ட கொடு. என்ன போட்டோஸ் இது? நம்ம சக்திவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். புரோக்கர் கொடுத்த 25 போட்டோவில் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில போட்டோவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. சக்தி, எனக்கு கிடைப்பாருங்கிற நம்பிக்கையில உங்க வார்த்தையை நம்பி நான் போறேன். என்னம்மா பாரு. அம்மா, எதுக்குமா இப்ப கல்யாணம்? எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஏய், உன் வயசுல நானும் இப்படித்தாண்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன். வள்ளியம்மா போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே சுருண்டு விழுந்துட்டேன் போட்டிப்பான் பாட்டேன். காலத்துல பசங்களுக்கு கல்யாணம் நடந்தா தான் அவங்க தப்பான வழிக்கு போகாம இருப்பாங்க. முதல் தடவை உனக்கு பார்த்த பொண்ணு மேல தப்பு இருக்குன்னு லட்சுமி கண்டுபிடிச்சு சொன்னா. ஏன் அத்தை? அந்த பொண்ணு மேல தப்பு இல்லாட்டியும் லக்ஷ்மி சொன்னா அந்த பொண்ணை வேண்டான்னு தானே சொல்லியிருப்பீங்க. கரெக்டா என்ன புரிஞ்சு வச்சிருக்கம்மா.
என் லக்ஷ்மி பார்த்து இந்த வீட்டுக்கு வந்த மருமகளாச்சே நீ. ஆனா இந்த தடவை அந்த தப்பு நடக்காது. அம்மா எனக்கு கல்யாணம் வேணாமா, ப்ளீஸ்மா என்ன விட்டுருங்கம்மா. டேய் சும்மா இருடா. லக்ஷ்மி, உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அத்தை, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, பாருங்களேன். காட்டுங்கம்மா. நல்லா இருக்கல்ல? டேய் பாரா, வெக்கப்படுறான் போல இருக்கு. வள்ளியம்மே, நீ சொன்ன அதே பொண்ணத்தான் லட்சுமி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. மாமியா மருமக ஒத்துமைக்கு நீங்க 2 பேரும் தான் நல்லா எடுத்துக்காட்டு. அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. டேய், இந்த பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு அப்புறமா சொல்லு. எதை பார்த்தும் நான் மனசை மாத்திக்கிற மாதிரி இல்ல, எனக்கு வேண்டாம். அவன் கிடக்குறான், விடுங்க. சக்திவேலு எப்பவுமே தனக்கு வர்றதை விட்டுட்டு அப்புறம் அது கிடைக்கலையேன்னு ஏங்குவான். அவன் சுபாவம் இந்த மாதிரின்னு தெரிஞ்சும் நாம சும்மா இருக்க கூடாது. நாளைக்கே இந்த பொண்ணை பார்த்து பேசி முடிவு பண்ணிடுவோம். என்ன, எல்லாரும் காலையில 10 மணிக்கு ரெடி ஆயிடும். சரிம்மா, போலாம், வாங்க போவோம். இந்த வீட்ல நாம எது சொன்னாலும் நடக்காது. எல்லாம் லக்ஷ்மி 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 தான். பொண்ணு செலக்ட் பண்ண கூட எனக்கு உரிமை இல்லையா? எப்போ வருவானே தெரியலையேப்பா, ஒரே டென்ஷனா இருக்கு. அப்பா அப்பா, லட்சுமி வந்துட்டான். இருப்பா, நான் போய் பேசிட்டேன். அப்பா நீ வேணாம், நான் பார்த்து பேசுறேன். என் தங்கச்சி பொண்ணுகிட்ட நான் பேசுறதுக்கு என்ன, நீ பேசாம இரு. அப்பா சொன்னா கேளுங்கப்பா, வேணாப்பா. இருடா, நான் பேசிட்டு வந்துடுறேன், வெற்றியோட வரேன். லட்சுமி, இவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசிதான் உறவு கொண்டாடுறாருன்னு பார்த்தா இப்ப என்கிட்டயும் உறவு கொண்டாட வந்திருக்காரோ? மடி, லட்சுமி நில்லுமா. லட்சுமி கொஞ்சம் சொல்றது கேளுமா. ஐயோ ஐயோ அம்மாடி, அம்மா என்னாச்சு? எந்திரிங்க. பாத்து ஒன்னும் ஆகல. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. அது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதாமா வந்தேன். என்கிட்ட பேசக்கூட மாட்டியா? மன்னிப்பா? உங்களை மன்னிக்க நான் யாரு? உன் கோவம் எனக்கு புரியுதுமா. நான் செஞ்சது தப்புதான். அதை உணர்ந்துதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. என்ன மன்னிச்சிரு லட்சுமி. ஐயோ, இத்தனை நாளா உங்க பையன் என்ன வழிமறிச்சு பேசிட்டு இருந்தான். இப்ப நீங்க உங்க உறவே வேண்டாம் தானே இத்தனை வருஷமா உங்களை பார்க்கல, உங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்கல. ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்றீங்க? எங்களை விட்டுருங்களேன். அம்மாடி நில்லுமா. லட்சுமி, உங்க அம்மாக்கு நான் பண்ண துரோகத்துக்கு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் போவேன். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ண துரோகம் இப்பதான் உங்களுக்கு உரைக்குதோ? இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? அது வந்து பதில் சொல்ல முடியல. விட்டுடுங்க. அவை அம்மாடி, உங்க அம்மா புருஷனை இழந்து தனி ஆளா இருந்து 4 குழந்தைங்களோட கஷ்டப்பட்டப்போ நான் உதவல. என் சூழ்நிலை அப்படி. சூழ்நிலையை காரணம் காட்டி உங்களை நீங்க நியாயப்படுத்திக்கலாம்னு நினைக்காதீங்க. என் மனைவி இருந்த வரைக்கும் தனிமன்னா என்ன, அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியல. அவ என்னை விட்டு போன பிறகுதான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது.
ஆம்பளை எனக்கே நிறைய கஷ்டம் வந்துச்சு. அப்பதான் என் தங்கச்சியை பத்தின நினைப்பு எனக்கு வந்துச்சு. நான் அவளை தேட ஆரம்பிச்சேம்மா. ஆனா என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா சந்தோஷ் எப்படியோ உன்னையும் உன் வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டான். அதான் என் மேல கோவமா இருக்கிற உன்னை தேடி வந்தேன். நீங்க இப்ப எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் மன்னிச்சுட்டா அதையே சாக்கா வச்சு உங்க பையனை என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்க இல்ல? அவன் முறைப்பையன் தானம்மா, அவனை கட்டிக்கிட்ட என்ன தப்பு? என்ன பெரிய முறை? 4 குழந்தைங்க வச்சுக்கிட்டு எங்க அம்மா தனியா கஷ்டப்பட்டப்போ எந்த உதவிக்கும் வராத இந்த முறை எனக்கு தேவையே இல்லை. உன் வயசுல நானும் எந்த உறவும் வேண்டாம் தான் இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்து இப்ப வந்திருக்கிறேன். இப்போ உணர்ந்து என்ன பிரயோஜனம்? 4 குழந்தைங்க, 4 பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு எங்க அம்மா தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? படிக்கிற வயசுல பாட புஸ்தகத்தை தூக்காம பால் கேனை தூக்கிட்டு வீடு வீடா போய் பால் போட்டு என் தங்கச்சிங்களை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 தங்கச்சிங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னொருத்தி இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல படிப்பை முடிச்சிருவா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு எங்க அம்மாவை கடைசி வரைக்கும் கூடவே இருந்து நான் காப்பாத்துவேன். மத்தவங்கள மாதிரி கண்டுக்காம விட்டுட்டு ஓடிட மாட்டேன். ஏன்னா எங்க அம்மாவோட வளர்ப்பு அந்த மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் என் குடும்ப சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உன் குடும்பத்தை பத்தியே யோசிக்கிறியம்மா, உன்னை பத்தி நீ யோசிக்க மாட்டியா? உன் கதையெல்லாம் எனக்கு தெரியுமா. வெற்றியை லவ் பண்ணது, அவரை கல்யாணம் பண்ணிக்க போன போது உங்க அம்மா உன்னை தடுத்தது, அப்புறம் வெற்றிய வேறொரு பொண்ணு கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணது, இதெல்லாம் எனக்கு தெரியுமா. இதெல்லாம் தெரிஞ்சுமா உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். நீ லவ் பண்ணவனுக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிற. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருக்கிற நீ தான் என் மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு எங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன், உங்க பையன் கிட்டயும் சொல்லிட்டேன், இப்ப உங்க கிட்டயும் சொல்றேன். இனிமே என் கல்யாண பேச்சை எடுக்காதீங்க. தயவு செஞ்சு என் மனசை மாத்திரதா நினைச்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அது நடக்காது. மடி, கடைசியா கேக்குறேன், நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. எதா இருந்தாலும் நான் செய்யணும். நானும் கடைசியா சொல்றேன், என்னால உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க அதுக்காக எதுவும் செய்ய வேணாம். இதுக்கு மேல உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்துனீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். பரவாயில்லையா? விட்டுடுங்க. மடி, லட்சுமி, லட்சுமி, அப்பா சொன்னா கேட்டீங்களா? நான் தான் சொன்னேன்லப்பா, விடுங்க. எங்க போயிட போறா? ஏத்த பொண்ணு தானே. வாங்க வாங்கப்பா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு தெரியாம வெற்றியை நான் காதலிச்சேன். நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தேன். அது நடக்க கூடாதுன்னு நீங்க கிணத்துல குதிச்சீங்க. உங்க பேச்சை கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல. அப்புறம் என் தங்கச்சி மோகனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் மைனரை கல்யாணம் பண்ணிக்க இருந்தேன். ஆனா அந்த நந்தினி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா. இனிமே கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற எண்ணத்துலதான்
நான் இந்துக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். இன்னும் இருக்கிறது கோகிலா மட்டும்தாம்மா. அவளுக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை ஏமா நீ கெடுக்க பாக்குற? அம்மா, நானும் ஒரு மனுஷிதான். எனக்கும் ஒரு மனசு இருக்கு. அத எத்தனை தடவைமா நான் மாத்திக்க முடியும் சொல்லுங்க? சொல்லுமா. ஒரு அக்காவா இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான உன் தங்கச்சியை கரை சேர்க்கறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு பார்த்தவடினா, அக்கா நீயே உன் தங்கச்சி வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு உன் வாழ்க்கையவே பணையம் வச்ச. பெத்த அம்மாவா இருந்து என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? அதுக்காக ஊரெல்லாம் பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கற மாதிரி என் கதையை எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருப்பியா? நான் யாருகிட்டயும் சொல்லலையே. போய் சொல்லாதம்மா. உங்க அண்ணன் கிட்ட நான் வெற்றியை காதலிக்கிறேங்கிறதுல ஆரம்பிச்சு நந்தினியும் வெற்றியும் ஒன்னா சேர்றதுக்காக நான் என்னென்ன பண்ணேங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொன்ன? நீ வாழ போற வீட்டுல உண்மையை மறைக்க வேண்டாமேன்னு சொன்ன. எது? வாழ போற வீடா?